வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகரிக்கும் இபிஎஸ் ஓய்வூதியம் தீவிரம் காட்டும் அரசு, அமைச்சர் கொடுத்த அட்டகாசமான அப்டேட் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப் உறுப்பினர்களும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்களும் நீண்ட காலமாக குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. இவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க உள்ளது. இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகரிக்குமா? இதற்கான அறிவிப்பு எப்போது வரும்? இந்த அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஓய்வூதியர்களின் ஓய்வூதிய வருமானத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் திட்டத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் 1000 உள்ளது. குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் இதற்கு முன்னர் 2014 ஆண்டு திருத்தப்பட்டது. அதன் பிறகு வாழ்க்கை செலவுகள், பணவீக்கம் என பலவற்றில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பல ஆண்டுகளாக மாறாமல் அப்படியே உள்ளது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்த விஷயம் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் விரைவில் மத்திய அரசின் அமைச்சரவையின் பரிசீலனைக்கு வைக்கப்படும் என்றும் கூறினார். ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக ஓய்வுக்கு பிந்தைய வாழ்வாதாரத்திற்காக இபிஎஸ் சலுகைகளை மட்டுமே நம்பியுள்ள குறைந்த வருமான குழுக்களில் உள்ளவர்களுக்கு மேம்பட்ட நிதியுதவியை வழங்க இந்த திட்டம் முயல்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. பணவீக்கத்திற்கு மத்தியில் தற்போதைய ஓய்வூதிய தொகை அடிப்படை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று வாதிடும் பல தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர் சங்கங்கள் மேல்நோக்கிய திருத்தத்தை கோருகின்றன. அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களின் இந்த கவலைகளை ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிதி நிலைத்தன்மையுடன் ஓய்வூதிய அளவை சமநிலைப்படுத்தும் சாத்தியமான விருப்பங்களை மதிப்பீடு செய்து வருகிறது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.